everyone, I purchased some interesting and very different craft materials from Itsy Bitsy online store. I'm going to review it. Let's see them one by one. This is Anu. Welcome back to Treasury Crafts. இன்னைக்கு ரொம்பவே டிஃப்ரெண்டான கிராஃப்ட் மெட்டீரியல்ஸ், அதோட யூசஸ், டிஃப்ரெண்ட் ஆர்ட் ஃபார்ம்ஸ், அதில் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். இன்றைக்கி வீடியோ கிராஃப்ட் மெட்டீரியல்ஸ் ரிவ்யூ வீடியோ தான். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது நான் வாங்கியிருக்க டீகோபாஜ் பேப்பர்ஸ். ஸோ டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ் இருக்கிற மாதிரி டிஃப்ரெண்ட் ஆர்ட் ஒர்க் இருக்க மாதிரி இந்த மாதிரி பிரிண்டட் பேப்பர்ஸ் தான் டீகோபாஜ் பேப்பர்ஸ். டீகோபாஜ் ஆர்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு டீட்டெயிலாக ப்ரீவியஸ் வீடியோவில் போட்டிருக்கேன். ஸோ லாஸ்ட் வீடியோ கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இது பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃபிலமெண்ட் டீகோபாஜ் பேப்பர்ஸ் நான் என்னெல்லாம் வாங்கியிருக்கேன்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து 2 ஷீட்ஸ் A4 சைஸில் 2 டிசைனில் வரும். ஃபர்ஸ்ட் நான் காட்டிகிட்டு இருக்கிறது வந்து மண்டலா பேட்டர்னில் இருக்கிற இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான பிரிண்ட் இருக்க பேட்டர்ன். அடுத்தது விநாயகர் இருக்கிற மாதிரி ஒரு பிரிண்ட். ஃப்ரண்ட் சைடில் பெரிய டிசைன் இருக்குது, பின்னாடி அதே டிசைன் தான் குட்டி குட்டியாக 4 டிசைன் இருக்குது. இது வந்து புத்தா பிரிண்ட் இருக்க மாதிரி ஒரு டீகோபாஜ் பேப்பர். அதே தான், ஃப்ரண்ட்டில் வந்து பெரிய டிசைன், பின்னாடி குட்டி குட்டியாக 4 டிசைன். ஏதாவது வுடன் பாக்ஸ் இல்லை வால் டெக்கர் வந்து ஒரே மாதிரி ஒரு 5 பீசஸ் நீங்கள் வால் டெக்கர் பண்ணுறீங்கன்னா இந்த பிரிண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த குட்டி குட்டி பிரிண்ட்ஸ் வந்து கோஸ்டர்ஸ் இல்லை குட்டி ஆப்ஜெக்ட்ஸ் டெக்கரேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது டீகோபாஜ் பேப்பர்ஸ். இது வந்து 4 ஷீட்ஸ் வரும். A4 சைஸில் 2 டிசைன் வரும். ஒரு டிசைனுக்கு 2 பேப்பர் வரும். ஃபர்ஸ்ட் வந்து பேர்ட் அண்ட் ஃப்ளவர் தீமில் இருக்கிற மாதிரி இந்த டீகோபாஜ் பிரிண்ட் பேப்பர் வாங்கியிருந்தேன். அப்புறம் ஃப்ளோரல் பிரிண்ட்ஸில் இருக்கிற மாதிரியும் டீகோபாஜ் பேப்பர்ஸ் வாங்கியிருந்தேன். இப்போ நான் காட்டிகிட்டு இருக்கிறது எல்லாமே டீகோபாஜ் பேப்பர்ஸ். இது போக டீகோபாஜ் நாப்கின்ஸும் இருக்குது. அது வந்து டிஷ்யூ பேப்பர் மாதிரி இருக்கும், அதில் பிரிண்ட்ஸ் வரும். அது ஹேண்டில் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் பிகினராக இருந்தால் இந்த பேப்பர் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். இதுதான் ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்தது மார்க்கர்ஸ் வச்சுட்டு நிறைய ஆர்ட் ஒர்க் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நான் வாங்கிக்கிறது வந்து டூவல் டிப் மார்க்கர். இதில் 2 விதமான டிப் இருக்குது. ஒரு எட்ஜில் இந்த மாதிரி ஃபைன் டிப் மார்க்கர், இது வந்து ஏதாவது டீட்டெயிலிங் கொடுக்கறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு சைட் பட்டையாக இருக்குது, அது வந்து பெரிய ஸ்ட்ரோக்ஸ் கொடுக்கறதுக்கு, பார்டர் கொடுக்கறதுக்கெலாம் இது யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து கேலிகிராஃபிக்கு கூட இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நான் ஒரு 3 ஷேட்ஸ் வாங்கியிருந்தேன். அடுத்தது பெயிண்ட் மார்க்கர்ஸ். இது வந்து ஒரு இங்க் மார்க்கர் மாதிரி. இதை நல்லா ஷேக் பண்ணிவிட்டு அதோட டிப்பை ஃப்ளோரில் நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் யூஸ் பண்ணணுன்னு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சுமே நம்ம நிறையா ஆர்ட் ஒர்க் பண்ணலாம். இதில் நான் ஒரு 2 ஷேட் வாங்கியிருந்தேன். அடுத்தது ஸ்கல்ப்சர் பேஸ்ட். இது வந்து 160 கிராம் ஸ்னோ ஸ்ப்ரெட் அப்படிங்கிற ஷேட் வாங்கியிருந்தேன். ஸோ இதில் கலர் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலான்னு ஒரு நியூட்ரலான கலர் வாங்கியிருந்தேன். இது வந்து 3D ஆர்ட் ஒர்க்கு யூஸ் பண்ணுவாங்க. நல்ல திக் பேஸ்ட் மாதிரி இருக்கும், க்ளே மாதிரியும் இருக்காது. டெக்ஸ்சர் பேஸ்ட் யூஸ் பண்ணியிருப்போம் சில ஆர்ட் ஒர்க்ஸில், அது மாதிரியும் இருக்காது. 2த்துக்கும் நடுவில் இருக்கும். ஆனால் இதை வச்சுட்டு எல்லா 3D ஒர்க்ஸும் பண்ணலாம். அந்த ஷேப்பை நல்லா பிடிச்சி வச்சுக்கும் க்ளே மாதிரி. இதை வச்சு நிறையா கிராஃப்ட் ஒர்க்ஸ் அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து சாக் பெயிண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் நான் வாங்கியிருக்கிறது 450 ml பாட்டில் ஒயிட் கலர் வாங்கியிருந்தேன். இதோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, எந்த சர்ஃபேஸில் வேணும்னாலும் ப்ரைமர் இல்லாமலே, அதாவது ஜெஸ்ஸோ அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அக்ரிலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணுவோம்ல, அந்த ஸ்டெப்லாம் இல்லாமல் டேரெக்டாக எந்த சர்ஃபேஸில் வேணும்னாலும் அப்ளை பண்ணிக்கலாம். பிளாஸ்டிக், கிளாஸ், வுடன், ஃபர்னிச்சர்ஸ், மெட்டல், அது மாதிரி எல்லா சர்ஃபேஸ்லேயும் அப்ளை பண்ணிக்கலாம். இதுலேயே குட்டி பாட்டிலும் இருக்குது, 120 ml பாட்டில். அதுலேயும் 2 ஷேட் வாங்கியிருந்தேன். ஸோ இது வந்து ஒரு விண்டேஜ் லுக் கிடைக்கிறதுக்கும் இந்த பெயிண்ட் யூஸ் பண்ணுவாங்க. அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஏஜ்டு லுக், பழசான மாதிரி இருக்க மாதிரி ஒரு டிஸ்ட்ரெஸ் லுக்குக்கு சாண்ட் பேப்பர் வச்சு சாண்ட் பண்ணிங்கன்னா அந்த லுக்குமே பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் நான் செஞ்சு காட்டுறேன். அடுத்தது அக்ரிலிக் கலர்ஸ். நான் வந்து டியூப் பெயிண்ட்ஸ் வாங்கியிருந்தேன். Fabrica Acrylic கம்பெனி 40 ml டியூப்ஸ். இது வந்து ஆரஞ்ச் ஷேட்.
இதோட கன்சிஸ்டன்சி வந்து ரொம்ப திக்காக இருக்கும். நார்மலாக நம்ம அக்ரிலிக் கலர்ஸ் யூஸ் பண்ணுவோம்ல, அது வந்து கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்கும். இது வந்து நல்லா திக் பேஸ்ட் மாதிரி இருக்கும். அது போக அக்ரிலிக் கலர்ஸ் தான் ஃபெவிக்ரில் அண்ட் கேமல் பிராண்டில் இருக்கிற அக்ரிலிக் கலர்ஸ். பெரிய பாட்டில் 100 ml பாட்டில்ஸ் நான் சில ஷேட்ஸ் வாங்கியிருந்தேன். ஸோ ஃபெவிக்ரிலில் எல்லோ அண்ட் பிங்க், அதுக்கப்புறம் ஃபேப்ரிகா அக்ரிலிக் கலர்ஸில் இந்த பேம்பூ ஒரு மின்ட் க்ரீன் மாதிரி ஒரு ஷேட், அப்புறம் எமரால்ட் ஷேட், இது வந்து டீல்லே கொஞ்சம் டார்க் கலர் மாதிரி, அப்புறம் ஒரு டார்க் ப்ரௌன். இது எல்லாமே ஃபேப்ரிக்ஸ்லேயும் யூஸ் பண்ணலாம். நான் கடைசியாக காட்டின 3 கலர்ஸும். ஸோ இந்த அக்ரிலிக் கலர்ஸ்லாம் வாங்கியிருந்தேன். அடுத்தது பெயிண்ட் ப்ரஷஸ். எப்பயுமே பெயிண்ட் அண்ட் பெயிண்ட் ப்ரஷஸ் குட் குவாலிட்டியில் வாங்கிக்கணும். இது வந்து செட்டாக கிடைக்கும். ஒரு 10 பீஸ் இருக்க மாதிரி ரவுண்ட் ப்ரஷஸ் டிஃப்ரெண்ட் சைஸஸில் இருக்குது. வேல்யூ பேக் அப்படின்ட்டு வரும். இதுலேயே ஃப்ளாட் ப்ரஷஸும் இருக்குது. நான் ரவுண்ட் வாங்கியிருந்தேன். சிந்தட்டிக் ஹேர் ப்ரஷஸ் தான். பிரிசில்ஸ் ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு, குவாலிட்டியுமே நல்லா தான் இருந்தது. இந்த மாதிரி 6, 7 அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சைஸில் இருக்க மாதிரி ரவுண்ட் ப்ரஷஸ். நீங்கள் பிகினராக இருந்தால் ரவுண்டில் ஒரு 2-3 ப்ரஷ், அப்புறம் ஃப்ளாட்டில் ஒரு 2-3 சைஸ், அப்புறம் 0 சைஸ் ப்ரஷ் 2 வாங்கிக்கோங்க. அடுத்தது ஒரு 15 பீசஸ் இருக்க மாதிரி மிக்சட் ப்ரஷஸ், ஆர்டிஸ்ட் ப்ரஷஸ் வாங்கியிருந்தேன். இதில் வந்து எல்லா டைப் இருக்கிற மிக்சட் ப்ரஷஸ் இருக்குது. பாயிண்டட், அப்புறம் ஃப்ளாட்டு, அதுக்கப்புறம் ரவுண்ட், அது மாதிரி எல்லாமே மிக்ஸ் ஆகிருக்கு. இது எல்லாமே நான் ஆஃபர் ப்ரைஸில் தான் வாங்கினேன். மார்ச் மந்த் ஃபுல்லாகவே சேல் போயிட்டுருக்கு. ஸோ உங்களுக்குமே இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான கிராஃப்ட் மெட்டீரியல்ஸ் வாங்கணும் அப்படின்னா அந்த வெப்சைட் செக் பண்ணி பாருங்கள். இட்ஸி பிட்ஸி ஆன்லைன் ஸ்டோர். டைரெக்டாகவும் நீங்கள் ஸ்டோர் விசிட் பண்ணிக்கலாம். சென்னையில் இருக்குது, அது போக இந்தியா ஃபுல்லாக இருக்குது. பெங்களூர், புனே, ஹைதராபாத், டெல்லி, அந்த மாதிரி எல்லா பிளேசஸ்லேயுமே இருக்குது. எனக்கு இந்த ஷாப் பர்சனலாக ரொம்ப பிடிச்சது, அதனால் உங்கள்கிட்டயும் ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போன்னு இல்லை, எப்போயுமே ஒரு 10 to 20% ஆஃபர்ஸ் இருந்துகிட்டே தான் இருக்குது அந்த ஷாப்பில். ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்தது இட்ஸி பிட்ஸி பெயிண்ட் ப்ரஷஸ். இதோட குவாலிட்டி வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ இதில் வந்து ஒரு 3 ப்ரஷ் வாங்கியிருந்தேன். அடுத்தது ப்ரைம்டு சிப்போர்ட்ஸ். இது வந்து டெக்கரேட்டிவ் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே வந்து ப்ரைமர் அடித்து கொடுத்துருக்காங்க. ஏதாவது டெக்கரேட் பண்ணணும், இல்லை மிக்ஸ்ட் மீடியா ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா இது யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது ஹிஞ்சஸ். இது வந்து என்னென்னா இந்த கதவு திறந்து மூடுறதுக்கெலாம் அட்டாச் பண்ணுவாங்கள்ல, ஸ்க்ரூ மாதிரி, அதுதான் இது. நான் வந்து ஸ்டோரேஜ் பாக்ஸ் பண்ணுறதுக்கு அது அந்த டாப் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறதுக்கு இதை அட்டாச் பண்ணணும் அப்படின்றதுனால வாங்கியிருந்தேன். அடுத்தது ஸ்டென்சில்ஸ். இந்த ஸ்டென்சில் நம்ம நிறைய பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம். எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் அதோட பிக்சர்ஸும் கொடுத்துருக்காங்க. பில்லோ கவர்ஸ், அப்புறம் லேம்ப் ஷேட்ஸ், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஈஸியாக மடங்குற மாதிரி தான் இருக்குது. பிளாஸ்டிக் மெட்டீரியல். ஸோ எந்த சர்ஃபேஸில் வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். எங்கே யூஸ் பண்ணுறீங்களோ அங்கே செலோ டேப் வச்சு ஒட்டிட்டு இது மேலே பெயிண்ட் இல்லாட்டி டெக்ஸ்சர் பேஸ்ட் அப்ளை பண்ணி எடுத்திங்கன்னா அதோட பேட்டர்ன் அப்படியே அந்த சர்ஃபேஸில் விழுந்திருக்கும். இது எங்கெல்லாம் யூஸ் பண்ணலான்னா வால் பெயிண்டிங் பண்ணுறோம்ல, அதில் இன்னும் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு இந்த ஸ்டென்சில் யூஸ் பண்ணலாம். பழைய ஃபர்னிச்சர்ஸில் உடன் பீசஸ்லாம் டெக்கரேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். ஏதாவது பேக் டெக்கரேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். இல்லை பெட்ஷீட்ஸ், பில்லோ கவர்ஸ், லேம்ப் ஷீட்ஸ், அந்த மாதிரி எந்த மெட்டீரியலில் வேணும்னாலும் டெக்கரேட் பண்ணுறதுக்கு இந்த ஸ்டென்சிலிங் ஒர்க் நம்ம பண்ணலாம். இல்லை ஆர்ட் ஒர்க்லேயும் நம்ம பண்ணிக்கலாம். இந்த கிராஃப்ட் மெட்டீரியல்ஸ் ரிவ்யூ வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாத்தோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கிராஃப்ட் வீடியோவில் பார்க்கலாம். Until then, bye from Anu. Bye. Take care.